தேவ பிள்ளைகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் என் அன்பராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். என் கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால், தேவன் நாம் சொல்லுகிற எல்லா இடத்திலும் இருக்க வேண்டும் என்றால், காரணம் அவர் நம்மோடு கூட இருந்தால் எல்லாம் நமக்கு வாய்க்க பண்ணப்படும். எல்லாவற்றையும் நாம் ஜெயம் எடுப்போம். எந்த எதிர்ப்பும் நமக்கு வராது. தேவன் நம்மோடு கூட இருப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அப்படி என்றால், இப்பொழுது தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை சற்று சிந்தித்துக் கொள்ளுங்கள். தேவன் இருக்கிறார் என்றால் உங்களுக்கு எல்லாம் ஜெயமாய் இருக்கும். தேவன் இல்லை என்றால் போராட்டத்திற்குள் காணப்படுவீர்கள். எல்லாவற்றையும் போராடி பெற்றுக்கொள்ள வேண்டும். தேவன் உங்களோடு கூட இருக்கிறாரா இல்லையா என்பதை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொள்ளுங்கள். தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வேதாகமம் சொல்லுகிறது. பவுலடிகளார் 2 கொரிந்தியரின் புத்தகம் 12வது அதிகாரம் 11வது வசனத்தில் இப்படி சொல்லுகிறார்: கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உன்னோடே கூட இருப்பார் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளையே, தேவன் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்றால் நமக்கு 5 காரியம் தேவைப்படுகிறது. என்ன காரியம்? முதலாவது, நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலை நமக்கு வந்தாலும், சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும், நமக்கு எதிராக எந்த காரியங்கள் நடந்தாலும், நமக்கு தீங்கே விளைவித்துக் கொண்டு இருந்தாலும், நாம் எப்பொழுதும் தேவனுக்குள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இரண்டாவது, நற்சீர் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். இது நம்முடைய ஒழுக்கத்தையும் நம்முடைய கடமைகளையும் வெளிப்படுத்துகிறது. நீங்கள் எல்லாவற்றிலும் ஒழுக்கமுடையவர்களாய், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், குடும்பத்திற்கு, பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், சமுதாயத்தின் சட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய், எல்லாவற்றிலும் உண்மையாய் இருக்க வேண்டும். மூன்றாவது, ஆறுதல் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதாவது போதும் என்கிற மனதோடு காணப்பட வேண்டும். பொறாமைப்படக்கூடாது. மற்றவர்கள் இப்படி இருக்கிறார்களே, எனக்கு ஏன் இன்னும் வரவில்லை என்று சொல்லி காணப்படக்கூடாது. கிடைத்ததில் ஆறுதல் அடைந்து கொள்ளுங்கள். நான்காவது, ஏக சிந்தை வேண்டும். தனக்கு மாத்திரம் போதும் என்று இல்லாமல் பிறருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். எல்லாரும் நல்லா இருக்க வேண்டும், எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்க வேண்டும். ஐந்தாவது, எல்லாரிடத்திலும் நாம் சமாதானமாக இருக்க வேண்டும். தெய்வ பிள்ளையே, இந்த 5 காரியங்கள் உங்களுக்குள் காணப்படும் என்றால் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். நீ எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டாய். கர்த்தருடைய பிள்ளையே, இந்த 5 காரியத்தை உன் வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு தேவனுடைய கிருபையை நாடு. கர்த்தர் உன்னை வழி நடத்துவார். பெற்றுக்கொள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை. God bless you.